அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு ராணுவ விமானம் புறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் இந்த விமானத்தில் எத்தனை பேர் பயணம் செய்கிறார்கள் என்ற விவரம் வெளியாகவில்லை. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 7,25,000 இந்தியர்கள் உரிய ஆவணமின்றி வசிப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற நாளிலிருந்தே பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை அமெரிக்காவில் மேற்கொண்டு வருகிறார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்களை வெளியேற்றுவேன் என பிரச்சாரத்தின் போதே டிரம்ப் சூளுரைத்தார். அதேபோல அமெரிக்க நலன்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிப்பேன் என பேசி வந்த டிரம்ப் அதிபராக பொறுப்பேற்றதும் பல்வேறு நாடுகளுக்கும் அமெரிக்கா அளித்து வந்த நிதியை நிறுத்திவிட்டார். அதேபோல கனடா, மெக்சிகோ, சீனா ஆகிய நாடுகளுக்கு வரியும் விதித்தார். அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளுக்கு 100% வரி விதிக்கப்படும் என மிரட்டிக் கொண்டிருக்கிறார். டிரம்பின் இந்த அதிரடி நடவடிக்கைகளால் வர்த்தக போர் மூழக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. மெக்சிகோ மற்றும் கனடா பொருட்கள் மீதான வரியை தற்காலிகமாக தற்போது நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள புலம்பெயர் மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளையும் அந்த நாட்டு அரசு தொடங்கியுள்ளது. அந்த வகையில் அமெரிக்காவில் சுமார் 7,25,000 இந்தியர்கள் சட்டவிரோதமாக வசிப்பதாக சொல்லப்படுகிறது. மெக்சிகோ, எல் சல்வாடருக்கு அடுத்தபடியாக இந்தியர்களே அதிக எண்ணிக்கையில் சட்டவிரோதமாக வசிப்பதாக சொல்லப்படுகிறது. மெக்சிகோ எல்லையை ஒட்டியிருக்கும் மாநிலங்களில் அவசர நிலையை பிரகடனப்படுத்திய டிரம்ப் வரும் நாட்களில் அந்த பகுதிகளில் சட்டவிரோதமாக குடியேறிய மக்களுக்கு எதிராக தணிக்கை மற்றும் கைது நடவடிக்கையை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருகிறார். இத்தகைய சூழலில்தான் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை ஏற்றிக்கொண்டு அமெரிக்காவின் ராணுவ விமானம் இந்தியா புறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அதிகாரி ஒருவர் கூறும்போது, C-17 விமானம் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை ஏற்றிக்கொண்டு இந்தியா புறப்பட்டுள்ளதாகவும், எனினும் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அந்த விமானம் வராது எனவும் கூறியுள்ளார். எனினும் தற்போது புறப்பட்டிருக்கும் விமானத்தில் எத்தனை பேர் பயணம் செய்கிறார்கள் என்ற விவரம் தெரியவில்லை. முன்னதாக கடந்த மாதம் இந்தியா கூறும்போது, அமெரிக்காவில் ஆவணமின்றி சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் இந்தியர்களை திரும்ப பெறுவதில் எப்போதும் தயாராகத்தான் இருக்கிறது என கூறியிருந்தது. அமெரிக்காவிலிருந்து யாரை நாடு கடத்த வேண்டும் என்பதை இந்தியா சரிபார்த்து வருவதாகவும் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். எனினும் எத்தனை பேர் என்பதை உறுதி செய்யவில்லை. அமெரிக்காவில் குடிபெயர்ந்துள்ள சட்டவிரோத இந்தியர்களில் பெரும்பாலானோர் பஞ்சாப் மற்றும் குஜராத் மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என தகவல் தெரிவிக்கின்றன. மத்திய பாதுகாப்புத்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி 2022 வரை சுமார் 2,20,000 சட்டவிரோத இந்தியர்கள் அமெரிக்காவில் வாழ்ந்துள்ளனர். கடந்த ஆண்டில் மட்டும் 1,100 இந்தியர்கள் நாடு திரும்ப அழைக்கப்பட்டுள்ளனர். மொத்தமாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் 3% இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 18,000 இந்தியர்களை அழைத்துக் கொள்வதாக கூறினாலும் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் என கூறப்படுகிறது. இருந்தாலும் புதியதாக பொறுப்பேற்றுள்ள டிரம்ப் அரசிடம் நல்ல உறவை பேணுவதற்கு இந்தியா விரும்புவதாக சர்வதேச அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். 2023 ஆண்டு H-1B விசா பெற்ற 3,86,000 பேரில் 3 பங்கு இந்தியர்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தரவுகள் இருக்கிறது. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திரும்ப அழைத்து படிப்புக்காகவும் வேலைக்காகவும் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடிபெயர்ந்தவர்களுக்கு டிரம்ப் ஆதரவு தெரிவிப்பார் என்ற எண்ணத்தில் இந்த நடவடிக்கையை இந்தியா எடுத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது.